வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம மீண்டும் இஸ்ரோவுடைய வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இஸ்ரோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய 7 பிரான்ச்சஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ரெக்ரூட்மெண்ட் இன்ஸ்டியூஷன், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இஸ்ரோவில் வந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உடனுக்குடனே வந்து நம்ம டீம் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெரியரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஓகேங்களா? விண்வெளி துறைக்கு கீழே தான் வந்து இந்த இஸ்ரோவை வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து கீழே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய நேரடி கண்ட்ரோலில் இந்த வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், அந்த டிஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா சம் வேரியஸ் ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி, அப்புறமா அசிஸ்டண்ட்டு, அடுத்து வந்து டிரைவர் போஸ்ட், இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன், குறிப்பிட்ட மேஜர் போஸ்ட் மட்டும் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து டைரெக்டாக குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் முறையில் வந்து இது எடுக்கக்கூடியது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் வந்து டைரக்ட் போஸ்ட்டில் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, சரிங்களா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, 2 இருக்குது, சரிங்களா? ஸோ இது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டு, சரிங்களா? இதில் தான் இருக்கும். சரி, நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் போஸ்ட், ஓகே? சயின்டிஸ்ட் அண்டு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட்டை பற்றி தான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அடுத்து வந்து டாக்டரேட்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது டாக்டரேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் மேபி ஆல்சோ ரீட் திஸ் ஃபாலோ, ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு மீன்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ வந்து பிஎஸ்சிக்கு அப்புறம் அதில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஆல்சோ கூட எலிஜிபிள் தான், சரிங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த ஃபீல்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஜாப் ரோலாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் எக்ஸாம் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, ஓகேவா? சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஐசிஆர்பி. ஸோ இவங்க வந்து தான் இந்த போஸ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா, பிஎஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் டிகிரி, சரிங்களா? ஸோ வேரியஸ் ஃபீல்டு அண்டு குவாலிஃபிகேஷன் ஆல்சோ இதுக்கும் இருக்குது, சரிங்களா? இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய வேரியஸ் சென்டர், வேரியஸ் யூனிட், அட்டானமஸ் பாடிஸ் இவங்க எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் டிராக்ஸ்மேன் போஸ்ட், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் எஜுகேஷன், ஃபண்டமெண்டல் எஜுகேஷன், அதாவது எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்சி, மெட்ரிக் ப்ளஸ் ஐடிஐ, என்டிசி, என்ஏசி, ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது என்னென்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், அப்புறம் 12th முடிச்சிருக்கணும், அடுத்து வந்து மெட்ரிக், ஓகேங்களா? நீங்கள் அடுத்து அதாவது என்னென்னா அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து என்டிசி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், இல்லைனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்போம், சரிங்களா? அப்ரெண்டிஸ் மீன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய டீட்டெயில் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐடி கார்பெண்டர், டீசல் ஃபில் பண்ணுறது, எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி ஒரு சம் போஸ்ட்டுக்கு தான், சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட்டெல்லாம் யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி வேரியஸ் இஸ்ரோடைய சென்டர், யூனிட்டு, அட்டானமஸ் பாடி தான் இவங்க எல்லாமே அதை வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களாம் ஓவராலாக யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ, ஐசிஆர்பின்ற ரிக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், அக்கௌண்ட் ஆஃபீஸ், பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ சென்ட்ரலைஸ் போர்டு கேட்டகரியில் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இந்த 4 கேட்டகரி தான் மொத்தமாக அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான இனிஷியல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அப்புறம் உங்களை வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இப்போ இன்டர்வியூக்கு அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய நார்மல் ப்ரொசீஜரில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், இது மட்டும் தான் இருக்கக்கூடியது இஸ்ரோவில். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.